திரு தமிழன் பிரசன்னா, திராவிட சித்தாந்தம், திராவிட அரசியல், திராவிட மாடல் தான் இந்த மண்ணுக்கானது, அதுதான் தேர்தல் அரசியல்ல உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா, வலதுசாரி அரசியலை பேசக்கூடிய, தேசியவாதம் பேசக்கூடிய பாஜக 18% அளவுக்கு இங்கே வாக்குகளை வாங்க முடியுது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்து 8 to 9% அளவுக்கு அவங்களால வாங்க முடியுதுன்னா, இப்ப திராவிட சித்தாந்தத்திற்கான மாற்றாக இதெல்லாம் மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்களா? நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்திய புள்ளி விவரங்கள் இதெல்லாம் இல்ல. முதல்ல நம்ம பேராசிரியர் கேட்டாரு, திராவிடம் எங்க இருக்கு, நீங்க பொண்ணு பார்க்க போனா டெல்லிக்கு போனா நீங்க திராவிடத்துல இருந்து வரேன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். மேபி எங்க அண்ணிய பார்க்க போனப்ப நான் தேசியவாதின்னு வேணா பொண்ணு கேட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. திராவிடம் அப்படி நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ். நீங்க பேசுறப்ப நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். நீங்க எல்லாரும் பேசுறப்ப ரொம்ப நோட்ஸ் போட்டுட்டு அமைதியா இருங்க. திராவிடம் அப்படிங்கிறது கார்த்திகேயன் சார் ஒரு வார்த்தையில் வடிவமைத்தார். திராவிடம் என்பது சித்தாந்தம், இட்ஸ் an ஐடியாலஜி. அது எல்லோருக்கும் எல்லாமுமான வாய்ப்பு. திராவிடம் என்பது சமூக நீதி, திராவிடம் என்பது சம வாய்ப்பு, திராவிடம் என்பது சமத்துவம், திராவிடம் என்பது சகோதரத்துவம், திராவிடம் என்பது மதத்திற்கு எதிரானது, திராவிடம் என்பது சாதிக்கு எதிரானது. எல்லோரையும் சமதளத்தில் வைத்து பார்ப்பதன் பெயர் தான் திராவிடம். இது திராவிட நாடு எங்க இருக்கு? அண்ணாவே திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டுட்டார். இல்ல, அது இருக்குன்னு நான் சொல்றேன். இட்ஸ் an ஐடியாலஜி சார். அது ஒரு சித்தாந்தம். கைவிட்டாச்சு. ஆனா முடிச்சறேன். நான் கைவிடலனா உங்க அண்ணா கைவிட்டார். அண்ணா கைவிட்டார். உங்களை சொல்ல உங்க அண்ணா கைவிட்டார். உங்க அண்ணா கைவிட்டார். நான் பேராசிரியர். அப்ப பேரறிஞர் அண்ணா. ஆமா, நன்றி. அப்ப உங்களுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க, நீங்க அண்ணா கைவிட்டார், நீங்க சொன்னீங்க. நான் பேரறிஞர் நீங்க. நான் சுந்தரமன்னனுக்கு தாழ்மையோடு சொல்லுவது, உங்களையும் நாங்கள் திராவிட கட்சியாகத்தான் நினைக்கிறோம். ஒன்று நீங்கள் ஆள வேண்டும், இல்லது நாங்கள் ஆள வேண்டும். நாங்க பாஜகவிற்கு சாமரம் வீசுவது போல பேச வேண்டாம் என்பது தாழ்மையான கருத்து. எல்லாருக்கும் அதுதான். நான் பேச வந்தது பேராசிரியருக்கு. ஏன் தலவாய் சுந்தர அண்ணா இவ்வளவு கோவப்படுறாரு? பேராசிரியருக்கு பேச வந்தாரு. அண்ணன் என்ன சொன்னாரு? நாங்கள் தேசியவாதிகள், கன்னியாகுமரியில் திமுக நிற்பதற்கு தகுதியே இல்லை அப்படின்னாரு. பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லை மீட்பு போராட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? எல்லை மீட்பு போராட்டம் நடந்த போது பாஜக என்கிற கட்சியே கிடையாது இந்தியாவில். இவங்க யாரு சார்? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தியும் தேசியவாதி அவர் பாஜகன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? மார்ஷல் நேசமணிய அவங்க பாஜகன்னு சொல்லிட்டாங்க. ஐயா தானுலிங்க நாடார பாஜகன்னு சொல்லிட்டாங்க. ஐயா PS மணிய பாஜகன்னு சொல்லிட்டாங்க. ஐயா காந்திராமன பாஜகன்னு சொல்லிட்டாங்க. ஐயா குஞ்சன பாஜகன்னு சொல்லிட்டாங்க. நெத்தானியல் என்கிற கிறிஸ்தவரையும் பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் தேசியவாதி, அவங்க எல்லாம் போராட முடிச்சிடுறேன். திருவள்ளுவரையே பாஜக. இது என்னன்னா, இந்த ஐயா வைகுண்டரையும் கண்ணப்ப நாயனாரையும் திமுக சொல்ல யாரும் எதிர்க்க மாட்டாங்க. 1900 தானுலிங்க நாடார் 1900 முதல் முறையாக இந்து வாக்கு 1900 தானுலிங்க நாடார் 1900 பிஜேபி இல்லனா யாரு பிஜேபி? அண்ணா ஒரு நிமிஷம். 1946 எல்லை மீட்பு போராட்டம் நடக்குது. அப்போது எங்கள் இயக்கம் தொடங்கப்படவில்லை. 56 முடிச்சாங்க. 56 இல்லனே, 1946 தொடங்குதுன்னு. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி. உங்க வரலாறு நீங்க சொல்லலாம், உங்க வரலாறு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்போ உளரலாம். ஆனா வரலாறு இப்படி. 1946 ஆகஸ்டில் தொடங்குகிறது. எங்கள் இயக்கம் 1947 தொடங்குது. 1953 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த மார்ஷல் நேசமணியும் ஜீவாவும் விடுத்த அழைப்பின்பால் நாஞ்சில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகம் தாக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் 11 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவன் கருப்பு சிவப்பு கொடியோடு செத்தவன். வரலாறு மாத்தி பேசாதீங்க, வரலாறு மாத்தி பேசாதீங்க. நாங்க சொல்றோம், அதை கடந்து இன்னும் செல்வாக்கோடு இருக்க திராவிட சித்தாந்தம் நிச்சயமா. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் சார்? அதுதான் அவங்களுக்கு இல்லன்றாங்க. இல்ல, நான் இங்க மட்டும் தான் திமுக அதிமுகவும் ஜெயிச்சதே இல்ல. தமிழ்நாட்டிலேயே திமுக இல்ல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம திராவிட சித்தாந்தம் தோற்று போகிறதா அல்லது நீங்கள், நான் என்ன சொல்றேன், இட்ஸ் a democracy platform. அரசியல் என்பது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட சமதளம்.
அந்த சமதனத்தில் யார் வேண்டுமானாலும் இயக்கம் தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் கொள்கைகளை பேசலாம். ஆனால் அந்த கொள்கையில் எந்த கொள்கையும் சித்தாந்தமும் பெரும்பான்மை பெறுகிறதோ அதுதான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஜனநாயகம் சொல்லுகிறது. நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆட்சிக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி. திரு சீனிவாசன், பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தமாக தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் இருக்குங்கிறதுனால திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியுதுங்க. தமிழ்நாட்டில் திமுகன்னு ஒரு ஜாதக சிறப்பு உண்டுங்க. ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டால் மறுமுறை ஆட்சிக்கு வராத கட்சி திமுக தான். தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் அடித்திருக்கிறார். அதே மாதிரி அம்மையார் அவர்களும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மறுமுறை வெற்றி பெற்றதில்லை என்பதுதான் திமுகவினுடைய வரலாறு. இதை யார் சொல்லுவது என்றால் ஒரு முறை கூட ஆளாத பாஜக சொல்லுவது என்பதுதான் பெருமை. நாங்க பாஜக ஆளும் என்று தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி நான் சொல்ல போறலைங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது இறந்த காலம். நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. குமரி மன்னருக்கு சவாலா எடுத்துக்கிறேன். நின்று தண்ணி குடிச்சாலும் இதை சவாலாக எடுத்துக்கொள்கிறேன். தமிழகத்தில் காங்கிரஸ் என்பது இறந்த காலம், கழகங்கள் என்பது நிகழ்காலம், பிஜேபி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இதை சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சமூக நீதிக்காக நீங்க என்ன சொல்றீங்க? என்னாலும் ஒரு கனவு காலம் அடிக்கோடு முடிக்கலைங்க. சமூக நீதியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. சங்கரமடத்தில் ஒரு தலித் சங்கராச்சாரியாரா வர முடியும் திமுக இருந்து பேசுறீங்களே. திமுகவில் ஒரு தலித் தலைவராக முடியுமான்னு நீங்க பேசுறீங்க. ஒரு தலித் தலைவராக முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் பட்டியல் சமுதாயத்தினரை தலைவராக்கி இருக்கிறோம், அமைச்சர்களாக்கி இருக்கிறோம், அமைச்சர்களுடைய தரவரிசையில் அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியான்னு பேசுறாங்க. கேட்டா அவர் இளைஞரா? ஒரு இளைஞர் துணை முதல்வராக வேண்டாமான்றார். தமிழன் பிரசன்னா இளைஞர் தானங்க. நீங்க துணை முதல்வராக வாங்க, நீங்க வாங்க. என்ன அடிமைத்தனம்? சுயமரியாதை கட்சிங்க இது, சுயமரியாதை கட்சி. மூத்த அமைச்சர் நான் பெரிதும் மதிக்கிற ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார், நான் காலமான பின்பு எனது சமாதியில் ஒரு கோபாலபுரத்து அடிமை இங்கே உறங்குகிறான் என்று எழுதுங்கள் சொல்றார் துரைமுருகன். இப்படி அடிமைகளை உருவாக்குற கட்சி தான் திமுக. இது திராவிடமா? இது திராவிடம் என்பது என்னமா? நீங்க திராவிடம்ன்றது இனம் இல்ல சித்தாந்தம் சொல்றீங்க. பிறகு எதுக்கு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஏன் நீங்கள் பாட்டெல்லாம் பாடுனீங்க? திராவிடர் என்பதை ஒரு இனமாகத்தான் நீங்கள் சொல்லி கட்சி வளர்த்திருக்கிறீர்கள். இப்போ எதிர்கட்சிகளுடைய தாக்குதல் கணக்கு அஞ்சு திராவிடம்னா ஒரு சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பாடத்தை முடிச்சிட்டீங்க. இப்ப ஒரு நிமிஷம், அண்ணன் ரொம்ப ஆவேசமா பேசினார். என் வீட்டுல ஒரு நிமிஷம், என் வீட்டுல எங்க சமையல் கட்டு இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியும். எங்க பெட்ரூம் இருக்கிறதுங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியும். எங்க டாய்லெட் இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும். என் கட்சியில யாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்கிறத என் கட்சி உறுப்பினர்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர பாஜக கிடையாது. அப்படின்னா மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அத்வானிக்கு வச்சீங்களே சீட்ல வெடிகுண்டு, அதை விட மோசமா ஐயா அத்வானிய வீட்டை விட்டு துரத்தி பதவியேற்பு விழாவுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்ன கட்சி பாஜக. எங்களுக்கு